எங்கே நீட் தேர்வில் அருமை சகோதரி அனிதா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. அப்ப என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வில் கவனம் செலுத்தலைங்க. 50 மாத காலம் ஆச்சு. நீட் தேர்வு என்ன ஆச்சு இளைஞர்கள் பெற்றோர் கேட்கிறாங்க, மாணவர்கள் கேட்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 பேர் இறந்திருக்கிறாங்க. அவள் தேர்ச்சி பெறாத காரணத்தினால 24 உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் ஏற்க வேண்டும். உங்களுடைய பேச்சை நம்பித்தான் நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார், தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையில் தின்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். 24 உயிர்கள் இழந்ததற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார், இன்னும் ரகசியம் வெளியிடவே இல்லை. எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க, அப்பனும் மகனும். ஏமாந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் நடந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில ஸ்டாலின் எழுந்து பேசுறார். நீட் தேர்வு என்ன ஆச்சுன்னு நான் கேட்ட கேள்விக்கு, இனி எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால நீட் தேர்வில் ரத்து செய்ய இயலாது என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படின்னு எதுக்கு பொய் பேசுறீங்க? எதுக்கு பொய்யான வாக்குறுதி நாட்டு மக்களுக்கு கொடுத்தீங்க? மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தது இன்றைக்கு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்டார். நாங்களும் இதைத்தான் சொன்னோம். நான் முதலமைச்சர் இருக்கும் போது இதுதான் சொன்னேன். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து விட்டது, அதனால நாம் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். எப்படியாவது நீட் தேர்வு இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 3,81,000 பேர், சுமார் 41% பேர் அரசு பள்ளியிலே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சாதாரண விவசாயி தொழிலாளி மகன், ஏழை தொழிலாளி மகன், விவசாயி மகன், நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறதா அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசாங்கம், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் 2818 பேர் மருத்துவக் கல்வியை படிச்சுட்டு இருக்காங்க. முதல் 19-20 சேர்ந்தவங்க இப்போ MBBS படிப்பு முடிச்சு முதல் செட்டு வெளியே வந்துட்டது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே லேப்டாப் நிறுத்திட்டாங்க, மடிக்கணினி நிறுத்திட்டாங்க. நம்முடைய கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, கல்வி உள்ள மாணவர்களாக, விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதயம் புரட்சி தலைவர் அம்மாள் மடிக்கணி, அந்த மடிக்கணி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய கனவு நனவாகின்ற விதமாக கொண்டு வரப்படும். இதெல்லாம் அற்புதமான திட்டம். நான் வரும்போது, இன்றைக்கு குன்னத்திலிருந்து அரியலூர் வரும்போது அப்படியே பள்ளி குழந்தைகள்லாம் அழகா ட்ரெஸ், அப்படியே சீருட, அது நான் செலக்ட் பண்ணி நம்முடைய குழந்தைகளை கொடுத்தேன். நம்முடைய குழந்தை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆகவே அந்த பள்ளியிலே படிக்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த விவசாயி தொழிலாளி குழந்தைகள் அற்புதமான அந்த ட்ரெஸ் கட்டாவது யூனிஃபார்ம் போட்டுட்டு நடந்து வருகின்ற காட்சி பார்த்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்றா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திட்டம் நிறைவேற்றி அதனால் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற காட்சியை பார்க்கின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் உங்களால.